السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொண்டு வருகிற அடிப்படையில் கடந்த ஒரு 6 அல்லது 7 வாரங்களாக இறுதி தீர்ப்பு நாள் என்கிற தலைப்பின் கீழ் மறுமை நாள் தொடர்பான பல தகவல்களை அதனுடைய ஆரம்பகட்ட நிகழ்வுகளில் இருந்து குர்ஆன் ஹதீஸ் என்னென்ன தகவல்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணை என்பது மிக கொடிய ஒரு காரியம். நபிமார்களில் ஆரம்பித்து எல்லா மக்களும் அஞ்சி நடுங்கக்கூடிய காரியம் என்பதோடு இறைவனின் விசாரணையில் ஒரு காரியத்தை அல்லாஹ் அதில் முதன்மைப்படுத்துவான். மனிதர்களுடைய தீமைகளை பாவங்களை அம்பலப்படுத்தி கேவலப்படுத்தி அல்லாஹ் விசாரிப்பான். இது எல்லாருக்குமான பொதுவான நியதி. அதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இறைவா மறுமை நாளில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஒரு பிரார்த்தனையாக சொல்லித் தரும் போது சூரா ஆல் இம்ரானில், இறைவா நரகத்தில் தள்ளியவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய், எங்களை நீ இழிவுபடுத்திராத அப்படின்ற அந்த இழிவு சார்ந்த ஒரு பிரார்த்தனையும் கற்றுத் தருகிறான். அப்ப இந்த இழிவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம பிறருடைய குறைகளை மறைக்கிற இடத்தில், பிறருடைய கண்ணியம் காப்பாற்றுகிற இடத்தில் நாம் இருப்போமே ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்தவர்களின் குறையை மறைத்தால் அல்லாஹ் உங்கள் குறையை மறைக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்ன அடிப்படையில் இது நமக்கு ரகசிய விசாரணையை உருவாக்கி தரலாம் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் யாரை அல்லாஹ் கட்டாயம் கேவலப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கும் ஒரு செய்தி வருகிறது. யார் தங்களுடைய மார்க்க காரியங்களை மறுமை நிகழ்வுகளை வெளிப்படுத்தி செய்து அதன் மூலம் பெருமை அனுபவிக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் இழிவுபடுத்துவான். நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன் என்றால் அது எனக்கும் அல்லாஹ்வுக்குமான அமல், சொர்க்கத்தை எதிர்பார்த்து நரக விடுதலை எதிர்பார்த்து நான் செய்யக்கூடியது. அத்தகைய செயலை செய்துவிட்டு மக்கள்கிட்ட பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக நான் தொழுது விட்டேன், நீங்களாம் தொழுதீங்களா, யார் எந்திக்கிறா அப்படின்னு அதை பிறரை மட்டப்படுத்தி தன்னை உயர்வுபடுத்தி யார் அதை அம்பலப்படுத்துகிறாரோ உலகத்தில் இவர்களை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். அமல் செஞ்சாங்கன்னு இல்லை, இவன் அமல் செஞ்சது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், இவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்கான் நான் சொல்லட்டுமான்னு அல்லாஹ் சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப பலரை இழிவுபடுத்துவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய விசாரணையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறான் என்பதை சென்ற வாரத்தினுடைய தகவல்களாக நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக மறுமை நாளினுடைய விசாரணை தோரணை எப்படி இருக்கும் என்பதை நபி அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியின் உடைய அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அடுத்த தகவல்கள் அறிய இருக்கிறோம். அதி இப்னு ஹாத்திம் என்று அழைக்கப்படுகிற நபி தோழர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சய்யுகல்லிமுஹுமுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் தன்னந்தனியாக அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு விசாரிப்பான். ஒரு கூட்டமான விசாரிக்கிறது இல்லை, இந்த குடும்பம்லாம் வாங்க, அதில் ஒரு 50 பேர் வந்து 50 பேர்கிட்ட பொதுவா நீங்க தொழுதீங்களா, நோன்பு வச்சிங்களா, இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தனிநபர் அல்லாட்ட வரணும், ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண் அல்லாஹ்வை சந்திக்கணும். எந்த ஹதிஜாவையும் அல்லாஹ் விடுறதில்லை, எந்த ஃபாத்திமாவும் விடுறதில்லை, எந்த அப்துல்லாவையும் எந்த அப்துல் காதரையும் எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் விடமாட்டான். தன்னந்தனியாக அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் அவர் பேசக்கூடியவராக இருப்பார். லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜுமான்.
அல்லாவுக்கும் அந்த அடியாருக்கும் மத்தியில் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். இப்போ நாமெல்லாம் தமிழை தவிர நமக்கு ஒரு மொழியும் நமக்கு தெரியாது. இது மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். உலகத்தில் மொழிகளினுடைய எண்ணிக்கை சொல்லும் போது ஏறத்தாழ 4000 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 4000 வகையான மொழிகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் வாழ்ந்த பல மொழிகள் அழியும் செஞ்சிருக்கு. இனி ஒரு காலம் வரும்போது பல மொழிகள் உருவாகவும் செய்யலாம். அப்போ ஒவ்வொரு இடங்களில் மொழிகள் ரீதியாக பேசக்கூடிய மக்கள் வேறுபட்டு பாகுபாடோடு நிற்கிறார்கள். அவங்களுக்கு ஒன்றை தாண்டி இன்னொரு மொழி தெரியாது. அப்ப அல்லாஹ் மறுமை நாள்ல விசாரிக்கும் போது இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காது. அல்லாஹ் அரபில கேட்டு அல்லாஹ் அரபில கேட்கறத ஒரு மொழிபெயர்ப்பாளர் வாங்கி நம்ம கிட்ட அவர் தமிழை சொல்லி நம்ம பதில தமிழை சொல்லி அந்த மொழிபெயர்ப்பாளர் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு அவர் அரபில மாத்துறது இந்த வேலையெல்லாம் கிடையாது. அங்க மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அவசியம் இல்லை. நாம என்ன மொழியோ இந்த மொழியை உண்டாக்கியவனுக்கு அந்த மொழி பேச தெரியும். நம்ம மொழியில அல்லாஹ் கேட்பான், நமக்கு புரிகிற விதத்தில் அல்லாஹ் கேட்பான். எப்படி நான் துவா செய்தால் அல்லாஹ் புரிந்து கொள்கிறானோ மறுமை நாளில் அவன் கேள்வி கேட்பதை நான் புரிய முடியும், என் பதிலை அவன் புரிய முடியும். இப்படி யாருக்கும் மத்தியிலும் அங்கு மொழிபெயர்ப்பாளர்கள் என்பது கிடையாது. சும்மா எந்தொரு ஃபலா யரா ஷையன் கத்தம், அவர் பார்ப்பார் தனக்கு முன்னால் தான் முற்படுத்தியதை. சும்மா எந்தொரு பைன எதை, அவர் தனக்கு முன்னாலும் தன்னை சூழ உள்ள இடங்களிலும் பார்க்கக்கூடியது நரக நெருப்பை பார்ப்பார். ஃபமனிஸ்ததா மின்கும் ஐயத்தகிய நார், நரகத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க இயலுமே ஆனால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஒலௌபி ஷிக்கி தம்ரா, பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமையினுடைய மிக முக்கியமான கோர நிகழ்வே அல்லாஹ்வை சந்திச்சு அல்லாஹ் கிட்ட அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதும். அவன் என்ன மாதிரி கேட்க போறான், நம்ம என்ன மாதிரி பதில் சொல்ல போறோம், அது எதுவுமே தெரியாது. அல்லாஹ் சில கேள்விகளை அவனா விட்டுறலாம், சில நம்ம விட்டுருவான்னு நினைக்கிற கேள்வி அவன் வேணுக்குன்னு எடுக்கவும் செய்யலாம். அவன் எந்த மனநிலையில இருந்து நம்மளை விசாரிக்க போறாங்கிறத நாம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மறுமையினுடைய விசாரணை தன்மை இருக்குது, இதை அல்லாஹ் சிலருக்கு லேசுப்படுத்துவான், சிலருக்கு நெருக்க ஆரம்பிச்சிருவான் கேள்வியில. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் நூகிஸ உதிப, யாரை அல்லாஹ் நோண்டி விசாரிக்கிறானோ அவன் வேதனையை சந்திப்பான். அல்லாஹ் நோண்டக்கூடாது, மேம்போக்கில் போயிடணும் கேள்விகள்ல. அல்லாஹ் ஆழமா இறங்கி இதையே செஞ்ச அதையே செஞ்சு ஒவ்வொன்றத்தையும் அல்லாஹ் கேட்க ஆரம்பிச்சான், நோண்டுட்டான்னு வைங்க, நோண்ட ஆரம்பிச்சுட்டா மனிதர்கள் குற்றம் வெளியே வரத்தான் செய்யும். யாரா இருந்தாலும் சரி, நம்மெல்லாம் மனிதர்கள், இங்க பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லோருடைய தீமைகளும் வெளிப்பட்டு ஆகும். அல்லாஹ்க்கு தெரியும், நம்மளை விசாரிக்காமலே நம்ம தவறு தீமைகள் என்ன நன்மைகள் என்னன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இவன்கிட்ட தீமை இருக்கு, இவனை விசாரிக்க வேண்டாம், ரொம்ப அப்படியே அனுப்பிடுவோம், மன்னிச்சு அனுப்பிடுவோம் அவன் முடிவெடுத்தாம்னா நம்ம தப்பிச்சோம். இல்ல உன்ட தீமை இருந்தா நன்மை இருந்தா நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்த தான் போறேன் நல்லா கேட்க ஆரம்பிச்சாம்னா, யாரை எல்லாம் நோண்டி விசாரித்தாலும் சரி நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ அல்லாட்ட மாட்டிக்குவோம். இதான் உண்மை. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இங்க நல்லவர்கள்ங்கிறதே கிடையாது. அல்லாவா பார்த்து இவன்கிட்ட கேட்க வேண்டாம், விட்டுருவோம், கேட்டா மாட்டிக்குவான், இவனை விட்டுருவோம் அவன் முடிவெடுத்தா உண்டு. அல்லாவா பார்த்து இவனை கண்டிப்பா கேட்டேன் அவனை இவனை மாட்ட வச்சா அவன் முடிவெடுத்தா உண்டு. நல்லவர்கள் என்பதனால் தப்பிப்பதில்லை, அவனுடைய நாட்டத்தினால் மட்டும்தான் இங்க தப்பிக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்றாங்க, உங்களில் யாரும் உங்களுடைய அமல்கள் உங்களை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காதுன்ட்டாங்க. நான் 40 வருஷம் தொழுதேன், ஒரு 50 ஹஜ் பண்ணுனேன், நான் 40 ஆண்டு காலம் நோன்பு வச்சிருக்கிறேன், ஏராளமான நூத்துக்கணக்கான உம்ராக்களை செஞ்சேன், நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை குர்ஆனை படிச்சு முடிச்சிட்டேன், அப்படின்னு நீங்க கொத்து கொத்தான நன்மைகளை அல்லாஹ் முன்னாடி கொண்டு போய் வச்சாலும் இந்த நன்மைக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க நன்மை கம்மி தான் சஹாபாக்கள் நினைக்கிறாங்க. அப்ப நம்மளாம் எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொல்றாங்க, எங்க நன்மை குறைவு, எங்க நன்மைக்கு சொர்க்கம் கிடைக்கல. சரி, உங்க நன்மையும் குறைவு தானா? நீங்க எவ்வளவு தொழுவுறீங்க, பாக்குற நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, அமல் செய்றீங்க, திக்ர் பண்றீங்க, பாவமன்னிப்பு தேடுறீங்க, உங்களுடைய நாவோ உங்கள் செயலோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்குதா? தூங்குனா கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூங்கும் போது நபிமார்களாகிய நாங்கள் எங்கள் கண்கள் உறங்கும் உள்ளம் உறங்காது. நீங்க தூங்கும் போதும் உள்ளம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு படாத பாடு படக்கூடிய உங்கள் அமல்களை கொண்டு கூட நீங்க சொர்க்கம் போக முடியாதா அப்படின்னா முடியாதுன்ட்டாங்க. நான்
ஏன் நன்மையை காட்டி அல்ல நான் இவ்வளவு தொழுது இருக்க பத்தி 23 வருஷம் படாத பாடுபட்டிருக்கிறேன், அடிபட்டிருக்கிறேன், ஜிகாதுல இருந்திருக்கிறேன், ஹிஜரத்து பண்ணேன், என்ன எவ்வளவு பைத்தியக்காரன் சூனியக்காரன் அவ்வளோத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன், நான் நிறைய நம்ம நன்மை செஞ்சேன், கால் வீங்க நின்றுக்கிறேன், நான் தொழுது இருக்கிறேன், இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கேன், எனக்கு சொர்க்கத்தை தான் நான் கூட கேட்க முடியாது. அவன் அருளால் எங்க நம்மை அரவணைத்துக் கொண்டாலே தவிர அவனா பார்த்து விடணும். அவன் போனா போட்டு முகமது நபின்னு விட்டாதான் உண்டு, போனா போட்டு சஹாபாக்கள்னு விட்டா உண்டு. அவன் உடலைன்னா நான் கூட மாட்டிக்குவேன், எல்லாரும் மாட்டிக்கொள்வோம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த விசாரணையில் அல்லாஹ் யாரையும் நோண்டக்கூடாது, யாரையும் நோண்டக்கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு தகவலை நமக்கு சொல்றாங்க, ஒரு அமலை குறிப்பிடுறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமத்தி அஸ்ஸலா. மறுமை நாளில் அடியாறுகளிடத்தில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை. நீங்க தொழுதுட்டீங்களா? இது எதை பத்தின கேள்வி தெரியுமா? அடியாருக்கும் மக்களுக்குமான தொடர்புள்ள கேள்வி. அடியாருக்குமான தொடர்புள்ள கேள்வி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தை நம்ம பின்னாடி பேசுவோம். அப்ப அல்லாஹ் முதல்ல கேட்கறது மனிதர்கள்ட்ட எந்த கேள்வி? நீங்க தொழுதீங்களா? அந்த கேள்வி சீர் பெருமை ஆனால் அது கரெக்டா இருந்துருச்சு, ப்ராப்பரா அவர் இஸ்லாத்தை அடைந்ததில் இருந்து அல்லது அவர் பருவத்தை அடைந்திருந்து வஃபாத் ஆகிற வரை அந்த தொழுகையில ரொம்ப பெரிய தவறுகள் எதுவும் இல்லை, அப்பப்ப கரெக்டா தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அது சீராகிவிட்டால் அடுத்தடுத்த காரியங்கள் அல்ல சீர்படுத்திடுவோம், கேள்வி கேட்க மாட்டான். நோன்பில் என்ன வராது? எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வராது, ஜக்காத்துல வராது, ஹஜ்ஜில வராது, மேம்போக்கில் அல்ல விசாரிப்போம். அது சீர் பெற்று விட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம், அல்லாஹ் நம்மளை இதுக்கப்புறம் ரொம்ப நோண்ட மாட்டான்னு புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை ஒருவர்கிட்ட தொழுகிற பிரச்சனை, அவர் சரியாக தொழவில்லை என்பதை போன்று இருக்குமே ஆனால் அடுத்தடுத்த கேள்வி இன்னும் கடுமையாக்கிருவோம். நோன்புல எல்லாம் கேட்பான், ஜக்காத்துல ஹஜ்ஜில எல்லா கடமைகளையும் எல்லாம் நோண்ட ஆரம்பிப்பான் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த தொழுகையை கூட இன்னும் சீர்மிக்கதாக மறுமையில காட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. ஃபர்லான தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள், இதை தாண்டி சுன்னத்துகள், நஃபீல்கள், நீங்களாக விரும்பி தொழக்கூடிய தொழுகை, இந்த தொழுகையில நீங்க அதிகமா ஆர்வம் காட்டினா, தொழுகை மட்டும் இல்லை, நோன்புலையும் சரி, தான தர்மத்துல சரி, ஹஜ் மாதிரி உம்ராவும் சரி, எல்லா காரியத்திலும் ஃபர்லை தாண்டி சுன்னத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நீங்க உங்களுக்கு ஃபர்லில் ஏற்பட்ட குறைகள் இந்த சுன்னத்தை கொண்டு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். எப்படி நம்ம தொழுகையில 1008 குறை இருக்கும், ஓட்டை இருக்கும், சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை கொண்டு இந்த ஓட்டையை சரி பண்ணுவான். நம்ம நோன்புல 1008 ஓட்டை இருக்கும், சுன்னத்தான நஃபீலான நோன்புகளை கொண்டு இந்த ஃபர்லான நோன்பினுடைய குறைகளை சரிப்படுத்துவான். ஜக்காத்துல பிரச்சனை இருக்கும், உபரியான தர்மங்கள் இருந்து அல்லாஹ் இதை சரிப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்முடைய அமலில் முதலில் அல்லாஹ்விடத்தில் அந்த விசாரணையினுடைய தன்மை இலகுவாக்கப்பட வேண்டும் என்றால் அதீத கவனத்தை எடுக்க வேண்டியது ஃபர்லான இந்த ஐவேளை தொழுகை என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே தகவல்ல கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், மறுமை நாள் என்பது நாம நினைச்சதுக்கு கொஞ்சம் விரோதமாக எதிராக இருக்கும். அது எப்படி எதிராக இருக்கும்? நாம சில பேரை முடிவு பண்ணி வச்சிருப்போம், நல்ல மனுஷன், தங்கமான மனிதர், அம்மா அப்பாக்கு அவ்வளோ பணிவிட பண்ணியிருக்கிறார், மனைவிக்கு அவ்வளோ இணக்கமாக நெருக்கமா இருக்கிறார், ஒரு நாள் ஒரு பொழுது தொழுகை விட்டு நம்ம பார்த்ததில்லை, எல்லாரையும் சிரித்த முகத்தோடு வரவேற்பார், பொறுமைசாலி, நிறைய தர்மம் பண்ணுவார், இப்படின்னு ஒரு சில ஆட்களை நம்ம அடையாளம் படுத்தி வச்சு நம்ம என்ன முடிவெடுப்போம்? இவர் நல்லவர். சில பேரை நாம எப்படி முடிவெடுப்போம்னா, அந்த மனுஷன் மோசமான, ஒரு நாள் பள்ளிக்கு வந்திருப்பானா, ஒரு நன்மை செஞ்சிருப்பானா, ஒரு நாள் பொழுது அவன் யாருக்காவது உதவி செஞ்சிருப்பானா, சிரிச்சிருப்பானா, எல்லாத்தையும் கோபத்தோடு சிடுமூஞ்சோட நடக்கிறான். நம்ம மனசு இயல்பா என்ன சொல்லணும்னா, இவர் சொர்க்கவாசின்னு நினைக்கும். யார நல்லது செய்யறாருல்ல, இவர் சொர்க்கவாசியா தான் இருப்பாரு, கெட்டது செய்யறாரு இல்லையா, இவர் எங்க தான் போவாரு, நரகவாசியா தான் இருப்பாரு. நம்ம உலகத்தில் சில பேரை தீர்மானித்து வைப்போம். இதுல பெரும்பான்மையான முடிவு மறுமையினால மாற்றமா தான் இருக்கும். எப்படி இருக்காது? நினைச்ச மாதிரியே நடக்கணும் அவசியம் கிடையாது. நாம சொர்க்கவாசி என்று நினைத்திருப்போம், அவர்கள் அதற்கு மாற்றமாக நரகவாசியாக இருக்கலாம். நாம நரகவாசி என்று முடிவெடுப்போம், அதற்கு மாற்றமாக அவர் எப்படி இருக்கலாம்? சொர்க்கவாசியாகவும் இருக்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பாருங்க. சஹீஹ் புகாரினுடைய 2641வது நபிமொழி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ன அனாஸ கான யூஹது பில் வஹீ ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருடைய காலத்துல ஏதாவது ஒரு மனிதன்ட்ட தப்பு நடந்துச்சுன்னு வைங்க, ஒரு விபச்சாரம் ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அது ரகசியமா இருக்கும், வெளியே தெரியாது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும் தெரியும். நபி இருக்கிற காலத்துல ஒரு தீமை ஒன்று நடக்குமே ஆனால் அல்லாஹ் அதை வகி மூலமாக உணர்த்தி கொடுத்துருவான். இவன் தப்பு பண்ணவன்,
இவன் துரோகம் பண்ணியிருக்கிறான், இவன் அநியாயம் பண்ணியிருக்கிறான், இவன் தான் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக குரோதத்தை கொடுத்தவன், பெருமளவில் வன்மத்தை கக்கினவன் அல்லாஹ் சொல்லிடுவான். ரசூல் என்ன பண்ணிடுவாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் தான் அயோக்கியன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படித்தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற நயவஞ்சக தலைவன் கண்டறியப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மக்கா வெற்றிய ஒரு நபி தோழர் சொல்லி கொடுத்துருவார். மக்கா காஃபிருக்கு ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி சொல்லி கொடுப்பார். ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சாங்க, வேற யாருக்கும் தெரியாது. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அல்லாஹ் வஹீல கொடுத்தனால கண்டுபிடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிலருடைய தீமை இருக்குத அல்லாஹ் வெளிப்படுத்தினால் அது மக்களுக்கு தெரியும், நபிக்கு தெரியும், நபி மூலமாக நமக்கு தெரியும். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னல் வஹிய கத் இன்கதா, வஹி இப்ப நின்றுச்சு. ரசூலுல்லாஹ் என்ன ஆயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. வஹி அதனால் நின்று விட்டது. ஓ இன்னமா நாகுதுல் ஆன் பிமா லஹரலனா மின் அமாலிக்கும், நாம இப்ப தீர்ப்பு கொடுத்த, இப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர், அவர் சொல்றாரு, நாம இப்போ ஒரு நபரை குற்றம் பிடித்து தீர்ப்பு கொடுப்போமே ஆனால் அவருடைய வெளிப்படை காரியங்களை மட்டும் வைத்துத்தான் நாம தீர்மானிப்போம். அவர்கிட்ட என்ன இருக்கு அதைத்தான் பார்ப்போம். இவர் இந்த திருடினார், நீ இவர் இந்த இடத்துக்கு வந்தாரா, பொருளை எடுத்தாரா, நம்ம இதைத்தான் பார்ப்போம். அவர் என்ன நோக்கத்தில் எடுத்தாரு, எடுத்தவர் வச்சுட்டு போனாரா இல்லையா, நம்ம அதை பார்க்க மாட்டோம், நமக்கு அது தேவையில்லை. வெளிப்படையில் நடந்த காரியங்களை மட்டும்தான் நாம் பார்ப்போம். சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபமன் அதுஹர லனா கைரன் அமின்னாகு வ கர்ரப்னாகு, ஒருவேளை அவர் வெளிப்படையில் நல்லவராக இருப்பாரே ஆனால் நம்ம கிட்ட நெருக்கத்துக்குரியவராக இருப்பார். அவரது ரகசியத்தை நம்ம நோண்டவே மாட்டோம். வெளிப்படையில் ஒருத்தர் நல்லவர், வெளிப்படையில் தொழுகிறாரு, வெளிப்படையில் நோன்பு வைக்கிறாரு, வெளிப்படையில் மக்கள் நல்லா பழகிறாரு, வெளிப்படையில் அம்மா அப்பா கண்ணியம் காட்டுகிறார், வெளிப்படையில் ஒருத்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்வோம், அவரை கண்ணியப்படுத்துவோம், அவரை நம்ம கூட உட்கார வச்சுக்குவோம், ஆளை நாங்கள் சங்கை செய்வோம். ஒருவேளை அவருடைய ரகசியத்தில் மாற்றமாக இருந்தால் அதை விசாரிப்பது யார் பொறுப்பு? அது அல்லாஹ் பொறுப்பு. எங்க பொறுப்பு அது கிடையாது, எங்க வேலையாது. அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், உள்ளத்தை உட்கார்ந்து நோன்றது எங்க வேலையா, நம்ம வேலை கிடையாது. அதை அல்லாஹ் பார்த்துக்குவான். அவரது விசாரணை அல்லாஹ்வை சார்ந்தது. சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், ஒருவேளை ஒமன் அதுஹர லனா சூஅன் லம் நஅம் நஅமன்ஹு வலன் நுஸத்திகு, ஒருவருடைய தீமை நமக்கு வெளிப்படையாக தெரியுமே ஆனால் மறைமுகத்தில் அவர் நல்லவராக இருப்பார் என்று தெரிந்தாலும் நாம் என்ன செய்வோம், அவர் குற்றவாளி தான் முடிவெடுப்போம். வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு, மறைமுகத்தில் தெரியும் இவர் நல்ல தொழுகையாளி, இவரெல்லாம் இப்படி பண்ணியிருக்க முடியாது, ஆதாரம் என்ன சொல்லுது, இவர் தீமை செய்தார் என்று சொல்லுகிறது என்றால் நாம அவரை குற்றவாளியா தான் பார்ப்போம், அவரை பொய்யராகத்தான் பார்ப்போம். ஒரு நாளும் அவரை உண்மை பேசக்கூடிய நபராக நாம் பார்க்க மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சியினுடைய சூழ்நிலையை பற்றி சொல்லுகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது, நாம சிலருக்கு குற்றவாளி தீர்ப்பு கொடுத்துருவோம், மறுமை நாள் அவர் நிரபராதியாக கூட இருக்கலாம். நாம சிலர் நிரபராதின் விடுதலை செஞ்சிருவோம், மறுமை நாள் அவர் நரகத்திற்குரியவராக குற்றவாளியாக அவர் இருக்கலாம். இந்த முடிவை நம்மளால எடுக்க முடியாது, மறுமையில் அல்லாஹ் தான் சொல்லுவான் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வை இதை ஆமோதிக்கிற விதத்தில் ஒரு கருத்தை சொல்றாங்க. நபிகளார் காலத்துல ஒரு பொருளை ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுறாங்க. இது ஏன் பொருளுங்கிறாரு ஒருத்தர், இன்னொருத்தர் இல்ல இல்ல அது ஏன் பொருள் அப்படிங்கிறாரு. இப்ப ரசூலாட்டம் வழக்கு வந்துருச்சு. இப்ப நபி என்ன பண்றாங்க, ரெண்டு பேட்டி வாதத்தை கேட்கிறாங்க. ஓம் பொருளுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் நீ சொல்லு, ஓம் பொருளுங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் நீ சொல்லுன்னு ரெண்டு பேட்டி கேட்கிறாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஒரு நபர் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்றாங்க. அந்த நபர் கையில தூக்கி கொடுத்தாச்சு பொருளை. கொடுத்துட்டு நபி சொல்றாங்க, நான் இப்ப கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல மனுஷங்கிற அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு பேர்ல யார் பொருளை வாங்கினாரோ அவர் ஒருவேளை வார்த்தை சாதுரியம் உள்ள நபராக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் வெளிப்படையை தான் வச்சு பார்க்க முடியும். நீங்க அந்த பொருள் உண்டுங்கிறீங்க, அவரும் உண்டுங்கிறாரு, ஆனால் அவர் பேச தெரியல, வாய் மூடிட்டு நிக்கிறாரு. நீங்க அல்லான்னு பேசுறீங்களா, கடகடன் பேசுறீங்களா. நான் வாதத்தை வச்சு பார்க்கிறேன், இந்த பொருள் உங்களுக்குரியதுன்னு கையில கொடுத்துட்டேன். உண்மை என்னன்னு உங்களுக்கு அல்லாஹ்க்கும் தெரியும். ஒருவேளை நான் இந்த பொருளை அநியாயமாக உங்களுக்கு கொடுத்தோம்னா அநியாயம் என்ன சேராது, உங்களை தான் சேரும். நபி அவர்கள் சொன்னார்கள், இது நரகத்தினுடைய நெருப்பு கங்கில் ஒரு கங்குங்கிறாங்க. அப்ப உலகத்துல கொடுக்கப்படுகிற தீர்ப்பை கொண்டு என்ன முடிவு பண்ணிட முடியாது. கோர்ட்ல சொல்லிட்டாங்க நான் நிரபராதின்ட்டாங்க, உங்க உலகத்துல முடிவு எடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் பல குற்றவாளிகள் மறுமை நாளில் பலரும் நிரபராதிகளாக இருக்கலாம், உலகத்தினுடைய பல நிரபராதிகள் மறுமை நாளில் குற்றவாளிகளாக இருக்கலாம். அதை யாரும் இங்க என்ன பண்ண முடியாது, முடிவெடுக்க முடியாது என்பதை நபிகளாரினுடைய வார்த்தைகளில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு நபி தோழர் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி காலத்தில் நிறைய உஸ்மான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மருமகனார் உஸ்மான் வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் வந்து உஸ்மான் இப்னு மதூன், இவரும் வந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து வாழ்ந்தவர்.
உம்மு அலா என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழியருடைய வீட்டில் தான் அவர் தங்கி இருந்தார். நோய்வாய்ப்பட்டு ஆள் மௌத்தா போயிட்டார். ரசூல்லா தொலை வச்சு கொண்டு வந்து கபரில் அடக்கம் செய்த பிறகு இவர் யார் வீட்டில் தங்க வைக்கப்பட்டார் அந்த உம்மு அலா வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுடைய அந்த கபரை பார்த்துட்டு, உஸ்மானே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாங்க. கண்ணியப்படுத்தட்டும்னா வேற அது துவா. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தட்டும், உங்களுக்கு அருளை கொடுக்கட்டும், உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும், தப்பு கிடையாது, யாருக்கும் சொல்லலாம். கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஆல்ரெடி செஞ்சுட்டான், எதை இவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. ரசூல்லா உடனே தடுக்கிறாங்க. உஸ்மானே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்னு உம்மா அலாவே உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் அவர் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், எங்க வீட்டுல தங்கினார், அவர் தொழுகை என்ன, நோன்பு என்ன, அவருடைய நன்னடத்தை என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன், பார்த்ததுனால சொல்றேன், இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும் தான், அது கரெக்டு தான், மறுமை நாள்ல ஏன் நிலை என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ரசூல்லா நிலை என்ன, குர்ஆன் ஹதீஸ் வச்சு பாருங்க என்ன நிலை. நபி மறுமையில எந்திப்பாங்க, விசாரணை அனுபவிப்பாங்க, சொர்க்கம் பெறுவாங்க, அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஆனா நபி சொல்றாங்க, இல்ல, அது சொர்க்கத்தை அடைய போறது உண்மைதான், நான் எந்திக்க போறது விசாரணை அடைய போறது உண்மை, அதனால மாற்றம் இல்லை. ஆனா என்னென்ன கதிக்கு நம்ம ஆளாக்கப்படும் நமக்கு தெரியாது. ஏன் நிலைமை எனக்கு தெரியாத போது உஸ்மானுடைய நிலைமை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இனிமேல் யாரை பத்தி பேசாதீங்கன்ட்டாங்க. உம்மா அலா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் சொல்றாங்க, அதற்கு பிறகு எந்த ஒரு நபருக்கும் நான் முந்திக் கொண்டு சிபாரிசு செய்பவனாகவோ நான் முந்திக் கொண்டு அவர்களை குறித்து தீர்வு சொல்லக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் என்பதை அந்த உம்மா அலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றான். சூரா ஸாத் 38வது அத்தியாயத்தினுடைய 62 இருந்து 64 வரை நரகவாசிகள்கிட்ட நடக்கிற உரையாடலாம். வகாலு மாலனா லா நரா ரிஜாலன், சில மக்களை நரகத்துல பார்க்க முடியல, நரகத்துக்கு போயாச்சு, அவங்கெல்லாம் நரகத்தின் வேதனை, அவன் வட்டி வாங்கியோ உபச்சாரம் பண்ணியோ ஷிர்க் வச்சோ எதையோ பண்ணி நரகத்துக்கு வந்துட்டான். வந்தவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், மாலனா லா நரா ரிஜாலன், சில மக்களை இங்கு நரகத்தில் காணவில்லை, குன்னா நுஅதுஹும் மினல் அஷ்ரார், அவங்கள குற்றவாளி நரகவாசின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அப்படிப்பட்ட ஆட்கள் சில பேர் நரகத்துல காணுமே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், இத்தகதுனாகும் சிஹ்ரியா அம் ஜாகத் அன்ஹுமுல் அப்சார், ஒருவேளை நாம அவங்கள தாழ்வா பார்த்துட்டோமா அல்லது நாம அவங்கள தவறாக நாம கற்பனை செய்து விட்டோமா அப்படின்னு பேசுவார்கள். இன்னதாலிக்கல் ஹக்குன் தகாசமு அஹ்லுன் நார், நரகவாசிகளுடைய இந்த வாத பிரதிவாதம் என்பது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்றோம். என்ன அர்த்தம் தெரியுமா? நாம உலகத்தை வச்சே சில பேர் தீர்மானிப்போம், இவன் சொர்க்கவாசி, இவன் நரகவாசி, இவன் சொர்க்கந்தான் போவான், இவன் நரகந்தான் போவான், நாமளா சில பேர் முடிவெடுத்துருவோம். அது நம்முடைய மனநிலை, நம்ம பார்த்து அப்படிதான் முடிவெடுப்போம். யார சொர்க்கவாசின்னு சொல்லுவாங்க, ஒரு நாளா நம்ம விரோதி நினைப்போம். அப்படி யாரெல்லாம் நம்ம நேசர்களோ நான் உதவி கேட்டோன்னு செய்யறாங்களோ அவங்களாம் சொர்க்கவாசியா தான் இருப்பாங்க. யாரெல்லாம் நம்ம கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, நம்மளை பார்த்தாலே வெறுப்பு முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களாம் நம்ம இன்னும் முடிவு எடுப்போம், இவன் நரகவாசியா தான் இருப்பான். நமக்கு பிடிக்காதாலாம் நரகவாசி. நம்மகிட்ட தீர்ப்பு கொடுக்க சொன்னா நம்ம இப்படிதான் கொடுப்போம். தீர்ப்பை நம்மகிட்ட கொடுக்க சொல்லிட்டான்னு வைங்க, அல்லாஹ் மனிதர்களை நீயே சொர்க்க நரகம் பிரி அப்படின்ட்டான்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடிச்சாலாம் சொர்க்கம், நமக்கு பிடிக்காதாலாம் நரகம், இப்படிதான் நம்ம தீர்ப்பு கொடுப்போம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நாளை மறுமை நாள்ல நரகவாசிகள்ல சில பேர் நினைப்பாங்களா, உலகத்தில் சில மக்கள் இருந்தாங்களே அவங்களை இங்க காணுமே, அவங்கள நரகவாசினா நினைச்சோம், இங்க வந்து படாத பாடு நம்ம கூட சேர்ந்து இருப்பான்னு பார்த்தா அவனை காணுமே அப்படின்னு பேசுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பதில் அளிக்கிறான் பாருங்க. அவர்கள் என்ன செய்தவர்கள் என்றால், ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்ன ஸாலிமூன், நரகவாசிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியே அனுப்பு, மீண்டும் எங்களை உலகத்தில் அனுப்புனா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம், அப்பவும் நாங்கள் தவறு செய்வோமே ஆனால் அதே காரியத்தை மீட்டெடுப்போமே ஆனால் நாங்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் பதிலளிக்கிறான், யஹ்சனு, நீங்க என்ன செய்யாதீங்க, என்கிட்ட சமாளிக்கிற வேலை செய்யாதீர்கள், ஃபீஹா ஒலா துக்கல்லிமூனி, என்னிடத்தில் நீங்கள் பேசாதீர்கள், என்கிட்ட பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. நீ என்ன செய்ய வேண்டாம், தப்பு செஞ்சாச்சு, தீர்ப்பு கிடைச்சாச்சு, தண்டனை கிடைக்குது, இப்போ வந்துட்டு என்கிட்ட என்ன செய்யாதீங்க, எதையும் பேசாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் சிலர் இருந்தார்கள், யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு அருள் புரி, நீ அருள் புரிபவர்களில் சிறந்தவன் என்றெல்லாம் என்னை குறித்தவர்கள் துவா செய்தார்கள். இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறாங்க.
அவர்களை நீங்கள் கேலி கிண்டல் செய்தீர்கள். அவன் ஏதோ உன் கூட நரகம் வர்ற மாதிரியும் அல்லது நீ சொர்க்கம் விட்டு அவன் நரகம் பெறுவான்ற மாதிரி நீ என்ன செஞ்ச அவனை கேலி கிண்டல் செய்தாய். ஆனா அதுக்கு மாற்றம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப நீ நரகத்தில் இருக்கிற, அவன் எங்க இருக்கிறான்? சொர்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முஃமினூன் என்ற 23வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனத்தில் இருந்து 111வது வசனம் வரை இதை சொல்லித்தரக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே திட்டவட்டமாக ஒரு காரியத்தை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் தீர்ப்பு எல்லாத்தையும் தூக்கி அல்ல குப்பையில போட்டுருவான். யாரு கொடுத்த தீர்ப்பா இருந்தாலும் சரி, அது நபி கொடுத்ததா இருந்தாலும் சரி, நல்ல மக்கள் கொடுத்ததா இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் கொடுத்ததா இருந்தாலும் சரி, நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் கொடுத்ததா இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் உலகத்தின் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பு. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வச்சு கொடுக்குறாங்க. இப்ப நான் கொடுக்குறேன் பாரு தீர்ப்புன்னு எல்லா குற்றத்தையும் எடுத்துருவான்ல. தீர்ப்பு கொடுக்கப்பட்டதையும் எடுப்பான், தீர்ப்பு கொடுக்கப்படாதையும் எடுப்பான். பாபர் மஸ்ஜிதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, அப்படித்தானே? நம்பிக்கை அடிப்படையில் அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய இடம் வந்து வேறு சமுதாயத்துக்கு சொந்தம், தீர்ப்பு கொடுக்கப்பட்டாச்சு. தீர்ப்பு தான் முடிஞ்சிருச்சுன்னா அல்ல விட போறது இல்லை. அது உண்மையிலே வேற ஆளுக்கு சொந்ததானா அல்லது உண்மையில பாபர் மஸ்ஜித் தான் சொந்தமான அல்லாஹ் பிடிப்பான். எல்லா காரியத்தையும் எடுப்பான். உலகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா தீர்ப்புகளும், அத்தனை குற்ற வழக்குகளும், எல்லா விதமான தவறுகளும் குற்றங்களுக்குமான விசாரணை, மறு விசாரணை தான் மறுமை நாள். எல்லாத்துக்கும் கொடுத்து நாம உலகத்தில் முடிவு செய்த நிரபராதிகள் பல பேர் அங்கே எப்படி மாறிடுவாங்க? குற்றவாளிகளாக அல்லாஹ்வால் பிடிக்கப்படுவார்கள். நாம உலகத்தில் பிடித்த குற்றவாளிகள் எல்லாம் மறுமை நாள் நிரபராதியா இருப்பாங்க. இவன் குற்றவாளின்னு நினைச்சோம், இவனை தூக்கி தூக்கலாம் போட்டாச்சே, இவன் செத்துட்டான, இவனை தான் அந்த கொலைக்கு பிடிச்ச, இவன் அந்த கொலையை பண்ணலன்றுவான்ல. மறுமையில் என்ன சொல்லுவான்? இவன் அந்த கொலையை பண்ணல, நீங்களா முடிவு எடுத்தது, இவன் கொலை பண்ணிட்டான், இவன் நிரபராதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும். நீங்க பார்க்கலாம், ரசூல்லா காலத்தில் நடந்த சில தவறான கணிப்பு பாருங்க. நபி அவர்கள் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறாங்க. யுத்த காலத்தில் சஹாபாக்கள் எதிரிகளோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ முஸ்லிம் அணியில உள்ள, சஹாபாக்கள் அணியில உள்ள ஒரு இஸ்லாமியர் எதிரிகளோடு வீரதீரமாக சண்டையிடுகிறார். கடுமையான யுத்தம். அவர் எந்த அளவுக்குன்னா வாள்களுக்கு நெருக்கத்திலிருந்து சண்டையிடுறார். ரசூல்லா காலத்திலேயே வாள்களுக்கு, எதிரிகளின் வாள்களுக்கு நெருக்கத்தில் நின்று சண்டையிடுற ஒரே நபர் ரசூல்லா மட்டும்தான். அவ்வளவு தூரம் யாருமே எதிரிகளுக்கு பக்கத்துல போய் நின்னா க்ளோஸ்ல நின்று சண்டை போடுறதுக்கு இல்லை. மற்றவங்களும் கொஞ்சம் விலகிதான் நிற்பாங்க. ஆனா இவர் வாள்களுக்கு நெருக்கத்துல சண்டையிடுறார். சஹாபாக்கள் என்னமோ சொன்னாங்க, இவர் சொர்க்கவாசினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இவர் நரகவாசின்ட்டாங்க. இவர் யாரு? இவர் நரகத்திற்குரியவர். இவர் நரகத்துக்குரிய நபிக்கு எப்படி தெரிஞ்சது? அல்லாஹ் சொன்னதால தான் தெரிஞ்சது. பிறகு ஒரு நபித்தோழர் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவர் எப்படி நரகத்திற்குரியவராக மாறுகிறார் என்றால், காயம் ஏற்பட்டது, வலி தாங்க முடியல, தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு ஆள் மௌத்தா போயிட்டார். ஒருவேளை ரசூல் அங்க சொல்லலன்னு வைங்க, அவரை சொர்க்கவாசி ஷஹீத் என்றுதான் முடிவு செஞ்சிருப்பாங்க மக்கள். நபி சொன்னதுனால மட்டும்தான் தெரிஞ்சது அவர் நரகத்துக்கு போக போறாருன்னு. ரசூல்லா காலத்தில் இன்னொரு நபர், ஒரு இஸ்லாமியர், ரசூல்லாவோடு வாழ்ந்த நபர்கள் ஒருத்தர், அவர் மௌத்தா போயிட்டார் யுத்த காலத்துல. ரசூல்லா சொல்றாங்க, அதாவது மக்கள்லாம் சொல்றாங்க இவர் சொர்க்கவாசி. ரசூல்லா சொல்றாங்க, இல்ல இவர் நரகவாசின்ட்டாங்க. இவர் யாரு? நரகவாசி, ஷஹீத் ஆயிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டார். ரசூல்லா சொல்றாங்க, இல்ல இவர் நரகவாசின்ட்டாங்க. காரணம் சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல, ஒரு செய்தியில அறிவிப்புல வருது, யுத்த களத்தில் உள்ள கனிமத்து பொருள் இருக்குல்ல, அதுல ஒரு போர்வை இவர் எடுத்து வச்சுக்கிட்டார். யுத்தம் முடிகிற நேரத்தில் ஒரு போர்வை எடுத்து வச்சுக்கிட்டார். ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, ஒரு ஜோடி செருப்பு எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு வருது. அப்ப கனிமத்து பொருள் நபி கிட்ட போய் நபி தான் பங்கு பிரிப்பாங்க. பங்கு பிரிச்சு கொடுத்தா வக்கனே வாங்கிக்காங்க, எந்த தப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி தொடக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடி இவர் எடுத்து வைத்துக் கொண்ட காரணத்தினால் இவர் நரகத்துக்குரியவராக மாறிவிட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப மக்கள்லாம் முடிவெடுக்கிறாங்க சொர்க்கவாசின்னு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க? இல்லை இவர் நரகவாசின்ட்டாங்க. மக்கள்லாம் சில பேர் நரகவாசின்னு முடிவெடுத்த ஆட்கள்லாம் உண்டு. ரசூலுல்லாஹ் இல்லை இவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொன்ன நிகழ்வு உண்டு. சாபித் பின் கைஸ் என்ற ஒரு நபித்தோழர், நபிகளாருக்கு ஒரு வசனம் வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தி நபி. ஈமான் கொண்டவர்களே, நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீங்க, உயர்த்தினால் உங்கள் அமல் அழிஞ்சிரும், நீங்க நரகவாசி ஆயிடுவீங்கிறத அல்லாஹ் அந்த இடத்துல பதிய வைக்கிறான். நரகவாசின்னு வரல அந்த வசனத்துல, அமல் அழிஞ்சிரும்னா நரகம் தானே போவாங்க, வேறங்க போவாங்க. அப்ப நரகவாசி என்பதை சொல்லாம அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் வசனத்தை இறக்குனதுக்கு காரணம் வேற. இது வேறு சில நபித்தோழர் அல்லாஹ் கண்டிக்கிறான். சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழர் என்ன நினைக்கிறார்? அல்லாஹ் நம்மள தான் பேசுறான் போல, என் குரல் நபி குரலுக்கு மேல பெருசா இருக்குமே, நபி 10 பேர் கேட்கற மாதிரி பேசினாங்க, நான் 100 பேர் கேட்கற மாதிரில பேசுவேன், அப்ப அது நானா தான் இருப்பேன், நான் நரகவாசி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல நீங்க சொர்க்கவாசியில ஒருத்தர் நாங்க. அப்ப மக்கள் முடிவு செய்ததுக்கு மாற்றமாக மறுபடியும் நடக்கும். நம்முடைய முடிவெல்லாம் என்ன கிடையாது, அது எடுபடவே படாது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான்.
நான் முதல்ல இருந்து விசாரணை ஆரம்பிக்கிறேன். அந்த விசாரணையினுடைய தன்மை மக்கள் எல்லாம் முடிவெடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி நரகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு பாருங்க. இந்த ஆள் சொர்க்கம்ல போனவன் அங்க வந்தான்னு கேள்வி ஒன்று நடக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, மறுமை நாள்ல ஒரு அடியான் நரகத்துல தன்னுடைய குடல்களை இழுத்து கொண்டு செக்கு மாடு மாதிரி நரகத்துக்குள்ள சுத்தி வந்துகிட்டே இருப்பான். குடல் கீழே வடிந்து கீழே விழுது, அதை அவனால தூக்க முடியல. நரகத்துல எல்லா இடத்துலயும் நெருப்பு வெப்பம் தாங்க முடியல. இவன் தூக்கிட்டு ஓடவும் முடியாது, மெதுவா நடக்கிறான், வேதனை தாங்க முடியல. அப்படியே செக்கு மாடு மாதிரி என்ன செய்யறான், நரகத்துக்குள்ள சுத்தறான். அப்போ நரகவாசி சில பேர் ஆளை பார்த்துட்டாங்க, அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஊருக்காரனா செய்வேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு என்ன கேட்கிறாங்க, நீ சொர்க்கம்ல போகணும், எங்களுக்கு மறுமை வரும்னு சொன்னது யாரு, நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்த. தோளுங்க நோன்பு வைங்க நன்மை செய்யுங்கன்னு சொன்னது யாரு, நீ சொன்ன. விபச்சாரம் பண்ணாத, மது வருந்தாத, அது மாதிரி வட்டி வாங்காதுன்னு சொன்னது யாரு, நீ தான் எங்களை தடுத்த. நாங்க உன் பேச்செல்லாம் கேட்காம கேள்வி கிண்டல் அடிச்சு நாங்க என்ன பண்ணோம், நாங்க மது வருந்தோம், விபச்சாரம் பண்ணோம், வட்டி வாங்கணும், தொழுகை விட்டோம், நோன்பு விட்டோம், அட்டூழியம் பண்ணோம், நாங்க நரகம் வந்துட்டோம். நீ சொர்க்கம்லாடா போயிருக்கணும், நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, அப்ப நீ சொர்க்கம்ல போயிருக்க, நீ எப்படி நரகம் வந்த அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் அதற்கு பதில் அளிக்கிறாங்க, ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், எதை உங்களுக்கு நன்மைன்னு ஏவனோ அதை நான் செய்யல, எதை தீமைன்னு உங்களுக்கு தடுத்தனோ அதை நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி நான் செஞ்சேன். அப்போ உலகமே முடிவெடுத்து வச்சிருக்க ஒரு சொர்க்கவாசின்னு அல்ல அங்க மறுமை நாள் ரிசல்ட்டை மாத்திடுவான். உலகமே முடிவெடுத்து வச்சிருக்கோம் இந்த ஆள் நரகவாசியா தான் இருப்பான், அல்ல மறுமை நாள் ரிசல்ட்டை மாத்திடுவான். யாருடைய மறைமுக வாழ்க்கையும் நாம அறிந்து கொள்ள முடியாது. சில மக்களுக்கு அவங்களுக்கே தெரியாது, சில மக்களுக்கு என்ன தெரியாது, அவங்க சொர்க்கவாசின்னு அவங்களுக்கு தெரியாது, அவர்கள் நரகவாசின்னு அவங்களுக்கு தெரியாது. மறுமை நாள்ல தான் அல்லாஹ் இந்த சஸ்பென்ஸை உடைக்கிறான். அப்போ மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம எதிர்பார்த்த கண்ணோட்டத்திற்கு மாற்றமான தீர்வுகளை தீர்ப்பாக அல்லாஹ் தருவான் என்பதை இந்த செய்திகள் வசனங்கள் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நேரத்தில் தான் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு பயங்கரத்தை அல்லாஹ் அந்த விசாரணை வச்ச உடனே ஒரு முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் அவங்க என்ன செய்வாங்கன்னா தங்களுக்குள்ள உடனே அங்கனுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை நடக்கும்போது உடனே பேச்சுவார்த்தை, என்ன செய்யலாம், என்ன யார்கிட்டயாவது போகணுமே, போயே ஆகணுமே, வழி இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு பேசும்போது அவங்கள முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவங்க. ஆனா அல்லாஹ் நம்ம ஈமானை தவிர்த்து வேற கேள்வி கேட்டோம்னா இப்ப என்ன செய்யறது, மாட்டிக்கோமா அல்லாட்ட. அப்ப என்ன செய்யலாம் என்று அவர்கள் மஷூரா செய்யறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியினுடைய 4வது பாகம் நபிமார்கள் என்கிற பாடத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள் இப்படி ஒரு மனிதர்கள்ல முஸ்லிம்கள ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க உடனே அந்த இடத்துலயே யார்கிட்டயாவது கலந்து பேசுவோம், யாரையாவது பரிந்துரை கூப்பிடுவோம். பரிந்துரை கூப்பிட்டு அங்க பயன் கிடையாது, யாரும் அங்க பரிந்துரை செய்ய போறது இல்லை, ஒரு மன ஆறுதலுக்காக போய் கேட்கலாமா இல்லையா அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஆதம் நபிட்ட போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பிரச்சனை விசாரணை நடைபெறும் போது அந்த கோரை தாண்டாத பார்த்துட்டாங்க, மோசமா இருக்கு விசாரணை, நம்ம சொர்க்கவாசி நினைச்சவெல்லாம் தப்பிச்சிருவான்னு நினைச்சவெல்லாம் தூக்கி எல்லாம் எரிஞ்சுட்டான் நரகத்துக்குள்ள, நம்ம கதை முடிஞ்சது, நம்ம யார்கிட்டயாவது போவோம்னு முடிவெடுத்து எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறாங்க. இந்த செய்தி நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். ஆதம் நபிட்ட போய் முதல்ல அவங்க சிறப்புகளை சொல்றாங்க. ஆதம் அவர்களே, நீங்கள் அல்லாஹ் தனது கரத்தால் படைத்த மனிதன். அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் கையில படைச்சான். அல்லாஹ் என்ன இருக்குது, கை இருக்கு, அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வருது. அல்லாஹ் தனது கரத்தால் உங்களை படைத்தான். இது எவ்வளவு பெரிய சிறப்பு. களிமண்ணால படைச்சு உருவம் அமைத்து அல்லாஹ் ரூஹை உங்கள் மீது ஊதினான், உங்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் குடியமர்த்த வச்சான். எவ்வளவு பெரிய பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, என்ன இப்போ எனக்காண்டி வந்து நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுங்கள், எங்களை சொர்க்கத்தில் அனுப்புறதுக்காக நீங்க கேளுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இல்ல முடியாது. ஏன் முடியாது, இந்த நாள்ல எல்லாருக்கும் விசாரணை, உங்களுக்கு மட்டும் விசாரணை, என்ன விட்டுட்டோம்னா நம்ம பரிந்து பேச அடுத்து யோசிக்கலாம், எனக்கு விசாரணை. அல்லாஹ் என்னையும் கேட்பான், என்ன கேட்பான், அந்த மரத்தை ஏன் நெருங்கினீங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா, மரத்தை அவங்க நெருங்கினாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டாங்க, அவங்க மன்னிப்பு தேடினாங்க. அல்லாஹ் சொல்றான் ஃபதாபா அலைஹிம், அவர்களை நான் மன்னிச்சிட்டேன்ட்டான். பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிரச்சனை இப்ப எடுப்பான்ல, அதான் நியாய தீர்ப்பு நாள். உலகத்தில் முடிந்த பிரச்சனைகளை அல்லாஹ் மறுபடி தூசி தட்டி எடுப்பான். இங்க எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு தான் சொர்க்க நரகம். அதனால இதே பிரச்சனை மறுபடியும் அல்லாஹ் எடுப்பான், நோண்டுவான், என்கிட்ட கேட்பான். அப்ப என்னுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த நாளில் அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் இப்படி ஒரு கோபப்பட்டது இல்லை, இதுக்கு அப்புறம் அல்லாஹ் இப்படி ஒரு கோபப்பட போறது இல்லை நம்ம மேல. அதனால நாம் பரிந்து பேச முடியாது. எந்த காரணத்தை கொண்டோம், நீங்க சொர்க்கவாசி நரகவாசி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, வேற யார்ட்டையாவது போங்கன்றுவாங்க. அப்ப அந்த மக்கள் நேரம் எங்க போவாங்க, நூஹ் நபிட்ட போறாங்க.
நூஹ் நபி தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி. ஆதம் நபி தானே முதல் நபி. நூஹ் நபி எப்படி முதல் நபி ஆனாங்க அப்படின்னா ஹதீஸ்ல அப்படிதான் வருது. நூஹ் நபி தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் நபி அப்படின்னு ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். எதனால் அப்படின்னா ஆதம் நபி யாருக்கு நபியா வந்தாலும் குடும்பத்துக்கு தான் நபி, அப்படிதானே? ஆதம் நபி அவங்க மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க பிள்ளைங்க, அவங்க பேர பிள்ளைங்க, அவங்க கொள்ளு போறாங்க, முழுக்க முழுக்க இருக்கிறதெல்லாம் யாரா தான் இருக்கும்? மனிதர்கள் அத்தனை பேருமே அவங்க குடும்பம். அப்ப ஆதம் நபி இறை தூதர் தான், குடும்பத்துக்கான தூதராத்தான் பார்க்கப்படுவார், சமூகத்துக்கான தூதரா பார்க்கப்பட மாட்டார். அடுத்த குடும்பத்துக்கு ஒருத்தர் தூதரா வந்தார் தான் சமூகம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது அப்போது இருந்த மக்கள் அத்தனை பேருக்குமான தூதராக இவர் பார்க்கப்பட்டதால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. மக்கள்லாம் நேரம் நூஹ் நபிட்ட வராங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்கிறான், பல 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர், இப்போ எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட வந்து நீங்க பரிந்து பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கை கழுவி விட்டுறாங்க. இல்ல முடியாது, நான் செய்த குற்றச் செயல், அல்லாஹ் வந்து நூஹ் நபி என்ன குற்ற செயல் செஞ்சாங்கன்னு சொல்லல. ஏதாவது இருந்திருக்கலாம், மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது சில தீமைகள் தவறுகள் அங்க இருந்திருக்கலாம். ஆனா குர்ஆன் சொன்ன ஒரே ஒரு தீமை என்ன தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல இருந்து வெளியேறி காப்பாற்றப்பட்ட பிறகு நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என் குடும்பத்தை காப்பாத்துவேன் நீ சொன்ன, என் பையன் மௌத்தாயிட்டான், அவன் என் குடும்பம் தானே, அவனை ஏன் நீ காப்பாற்றல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பதிலளிக்கிறான், இப்போ நான் சொல்றேன், குடும்பத்தை காப்பாற்ற போறது உண்மைதான், உங்க பையன் உங்க குடும்பம்லாம் கிடையாது. நான் குடும்பம்னு சொன்னது எதுனா இந்த ரத்த பந்தம் கிடையாது, பிளட் ரிலேஷன் கிடையாது, கொள்கை. யார் இந்த மார்க்கத்தில் இணைஞ்சாங்களோ அவங்களாம் உங்க குடும்பம். குடும்பத்தை காப்பாத்திட்டேன்னா இந்த பையனை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அவனை நான் காப்பாற்ற போறது இல்லை, அவன் மௌத்தா போயிட்டான். இது அறிவற்ற கேள்விங்கிறான்ல குர்ஆன்ல. யாருடைய கேள்விய? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி. இது அறிவற்ற கேள்வி, இது மாதிரி கேள்வி இனிமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட மன்றாடாங்க, யா அல்லாஹ், தெரியாம கேட்டுட்டேன், எனக்கு அறிவில்லாத காரியத்தை உன்னிடத்தில் நான் கேட்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், என்ன நீ மன்னிக்கலைன்னா, எனக்கு நீ கருளம் புரியலைன்னா நான் நஷ்டவாளி, என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு கேட்டாங்க. ஒருவேளை இந்த காரியத்தை அல்லாஹ் விசாரிக்கலாம், அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் அதை விசாரிக்கலாம். நூஹ் நபி அடுத்த தூதர்ட்ட அனுப்புறாங்க, நீங்க யார்கிட்ட போங்க? இப்ராஹிம் நபிட்ட போங்க அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபியினுடைய சிறப்புகளை சொல்லி மாளாது, அவ்வளவு இருக்கு சிறப்புகள். அப்ப இந்த எல்லா சிறப்பையும் சொல்லி இப்ராஹிம் நபிட்ட கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ் உங்களை மனித குலத்திற்கு முதல் தலைவராக தேர்வு செய்தான். ஆனா அவங்க வேண்டான்ட்டாங்க, அது முகமது நபிக்கு வருது அந்த தலைமை பொறுப்பு. அப்ப ஏராளமான சிறப்புகளை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யுங்க, உங்கள் நண்பர் அல்லாஹ், அந்த அல்லாஹ் கிட்ட வந்து எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்கும்போது இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க பாருங்க, நான் 3 பொய் சொல்லிட்டேங்கிறாங்க. 3 பொய் சொல்லிட்டேன், அதனால என்னால் என்ன செய்ய முடியாது, நான் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பரிந்துரையும் உங்களுக்கு செய்ய முடியாத இடத்துல இருக்கேன். இந்த 3 பொய்யை நீங்க பாருங்க, 2 பொய் மார்க்கத்துக்கு, 1 பொய் குடும்பத்துக்கு. என்ன 2 பொய் என்ன மார்க்கத்திற்கு? சிலைகளை உடைத்தார்கள், உடைத்து விட்டு பெரிய சிலை உடைத்தது என்றார். அந்த மக்கள் எல்லாம் கந்தூரி விழாவுக்கோ அவர்களுடைய திருவிழாவுக்கோ கூப்பிடும் போது தனக்கு உடல்முறை முடியல அப்படின்னு ஏதாவது ஒன்று சாக்கு போக்குகளை சொல்லி இணை வைப்பு காரியங்களை எல்லாம் விட்டு விலகினார். இது அவர் சொன்ன முதல் பொய். அதே போன்று வந்து என்னன்னா, அவர்கள் அந்த தன்னுடைய மனைவியை வந்து என்னன்னா வெளி இடங்களுக்கு கொண்டு போகும்போது அங்க இருக்கிற ஒரு மன்னர் அபகரிக்க நினைக்கும் போது தன் மனைவியை சகோதரி என்றார். சிலைகளை உடைத்தது ஒரு பொய். அதே போன்று வெளி விழாக்களுக்கு வரமாட்டேன் என்று சொன்னது ஒரு பொய். தன் மனைவியை காப்பாற்ற நினைத்தது ஒரு பொய். இந்த 3 பொய்க்கு நான் அல்லாஹ்ட்ட மாட்டிக்குவேன், அல்லாஹ் என்ன விசாரிப்பான், நீங்கள் வேறு தூதர்ட்ட போங்கங்கிறாங்க. அடுத்து மூசா நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்தோம். மூசா நபிக்கு நிறைய சிறப்பு இருக்கு. உலகத்துல ஒரு நபியை பூமியில வச்சு அல்லாஹ் நேரடியா பேசினது மூசா நபிட்ட மட்டும்தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூசா நபி இடத்தில் பேசிய நிகழ்வை அல்லாஹ் பட்டியல் போட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப மூசா நபியா சந்தித்த அந்த மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ் கிட்ட என்ன செய்யுங்க, பரிந்துரை செய்யுங்கள். இல்லை, என்னால முடியாதுன்ட்டாங்க. நான் தூதுத்துவத்தை அடைவதற்கு முன்னால் ஒரு கொலை பண்ணிட்டேன். ஒரு கொலை இஸ்லாத்துக்கு முன்னாடினாலும் பின்னாடினாலும் அல்லாஹ் கேட்கத்தானே செய்வான், விசாரிக்கத்தானே செய்வான். கொலை என்ன சாதாரண காரியமா? அது அறியாம பண்ணு, ஆனா அல்லாஹ்ட்ட தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதனால என்கிட்ட நீங்க எந்த நேரத்திலும் விசாரணைக்கு என்கிட்ட பரிந்துரைக்கு வராதீர்கள், நீங்கள் ஈசா நபிட்ட போங்க. ஈசா நபியை கை கழுவி விட்டு கடைசியா வேற வழியில யார்கிட்ட வருவோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம்முடைய இறை தூதர்ட்ட வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, நேரா அரிசிக்கு கீழே போவாங்க. அல்லாஹ் விசாரணை நடைபெறுற அந்த அரிசி இருக்குல்ல, அந்த அரிசிக்கு கீழே போறாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுல விழுறாங்க. எவ்வளவு நேரம் விழுந்தாங்க? அதை நபியே சொல்றாங்க, நான் அறிய மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்கிறாங்க.
அல்லாஹ் நாடுகிற காலம் விட்டுருவான். அது 5 நிமிஷமோ 5 வாரமோ 5 மாசமோ 5 வருஷமோ, அது 50,000 வருஷம்ல மறுமை நாள் விசாரணை. 50,000 வருஷத்துக்கு நிகரான நாள். சுஜூதை அவன் நாடுகிற வரைக்கும் விட்டுருவான். நான் சுஜூத் செய்வேன். அந்த சுஜூதுக்கு சில வாசகம் இருக்குல்ல. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? சுபஹான ரப்பில் அலா, சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக, அல்லாஹும்ம கஃபிர்லி, சுபூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இது மாதிரி திக்ர் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வரைக்கும் யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தாத சில வாசகத்தை எனக்கு கத்து தருவான். நான் அதை சொல்லி திக்ர் பண்ணுவேங்கிறாங்க. சுஜூதுல ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் நாடுகிற அளவுக்கு ஒரு நீண்ட அவகாசத்தை கொடுத்துட்டு இப்ப அல்லாஹ் வருவான். அல்லாஹ் சொல்லுவானா, யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஅஸக், உங்கள் தலையை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உயர்த்துங்கள். சல் துஅதி, நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும். இங்க அல்லாஹ் நபி எப்படி அழைக்கிறான்? முஹம்மது அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். இது ஒரு மார்க்கறிஞர், வெளிநாட்டில் உள்ள ஒரு மார்க்கறிஞர் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா நபி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா அப்படின்னு வருது. யா நூஹ் அப்படின்னு வருது. யா இப்ராஹிம் கது சத்தத்த ருயா அப்படின்னு இப்ராஹிம் வருது. யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா யஹ்யான்னு வருது. யா ஈசா, யா மூசா, அதே மாதிரி யா ஜக்கரியா அப்படின்னு எல்லா நபியையும் என்ன செய்யறான்? அல்லாஹ் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். குர்ஆன்ல எங்கேயுமே யா முஹம்மதுன்னு கிடையாது. அல்லாஹ் சொல்லி என்னன்னு கிடையாது. முஹம்மதுன்னு பேர் குர்ஆன்ல இருக்கு. முஹம்மதுன் ரசூலுல்லான்னு வருது. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூலுல்லா அப்படின்னு வருது. இது மாதிரி முகமது நபி பேர் குறிப்பிட்டு குர்ஆன்ல வசனம் இருக்கு. எப்படி வரல? யா முஹம்மதுன்னு வரல, ஒரு இடத்துல வரல. அப்ப அந்த வெளிநாட்டில் உள்ள அந்த ஆலிம்சா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நபிக்கு கொடுத்த அல்லாஹ் கண்ணியம். அல்லாஹ் கண்ணியம்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்க போற மாற்றம் இல்லை. அல்லாஹ் சொல்லல அப்படின்னு பார்த்தா சில நபி பேரை அல்லாஹ் குறிப்பிடவே இல்லையே. அப்ப அது அவங்களுக்கான கண்ணியம் வச்சுக்கணுமா? சில நபியை சொல்லிட்டு அல்லாஹ் யான்னு வார்த்தை போடல. யா இத்ரிஸ்னு வருதா? வரல. அதே மாதிரி வந்துடுனா யா ஐயூப்னோ அல்லது வேற வேற இறை தூதர் யா அல் யஸா அப்படின்னு வருதா? வரல. அப்ப அதெல்லாம் கண்ணியம்னு அர்த்தமா? அல்லாஹ் சொன்னாதான் கண்ணியம். அல்லாஹ் அப்படி சொல்லல. ஆனா அல்லாஹ் இங்க எங்க சொல்றான்? யா முஹம்மதுன்னு மறுமையில சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க அல்லாஹ் என்ன தூதர்னு சொல்றது இல்ல. யா முஹம்மத், முஹம்மதே இர்ஃபா ரஅஸக், உங்கள் தலையை உயர்த்துங்கள். சல் துஅதி, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும். எப்படி நபியால மட்டும் பரிந்துரை செய்ய முடியுது? இதாங்க பிரச்சனை. மிகப்பெரிய அக்கீதாங்க கிளாஷ் ஆகிற இடமே இதுதான். நபி பரிந்துரை செய்யறாங்கல்ல, அப்ப யாரும் செய்வாங்க? ஈக்கி அப்பாவும் செய்வாங்க. நபி பரிந்துரை செய்தால் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி செய்வாங்க. நபி பரிந்துரை செய்தால் நாகூரில் இருக்கிற ஷாகுல் அமீது ஆண்டவரும் செய்வாங்க. நபி பரிந்துரை செஞ்சா யாரும் செய்வாங்க. அசரத்தாகி நானும் செய்வேன்னு சொல்லி அப்படி ஒரு பிரபலியமான பேச்சு மக்கள் மத்தியில் உண்டு. சரிங்களா? நபி ஏன் செய்ய முடிஞ்சது? ஏன் இவங்க இதை காரணம் எப்படி காட்டுறாங்கன்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு நபி செய்ய முடிஞ்சது, அதனால முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லாவால் முடியுதுன்னா அது இப்ராஹிம் நபியால முடியுமே. முஹிதீனால முடியறது இப்ராஹிம் நபியால முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்ற வரீங்க? இப்ராஹிம் நபியை விட ஒரு படி உயர்ந்தவர் யாரு? முஹிதீன் அப்துல் காதர் ஜெயில். அதனால அதுக்கு அர்த்தம் நபியால முடிந்தது முஹிதீனால முடியும்னா, நபியால் முடிந்தது இப்ராஹிம் நபியாலே முடியணும். நபியால முடிந்தது ஆதம் நபியாலே முடியணும். நபியால் முடிந்தது ஈசா நபியாலே முடியணும். எந்த நபியும் எல்லா நபியும் கை விரிச்சிட்டாங்க, கை கழுவி விட்டாங்க. என்கிட்ட வராதிங்க, நான் ஏன் விசாரணைக்கு பயப்படுறேன் அப்படின்னு நபிமார்களை கை கழுவி விட்டாங்கன்னா அங்க யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. நீங்க யோசிக்க வேண்டியது என்னது? இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய மனிதர், அல்லாஹ் கூட எவ்வளவு பெரிய நெருக்கம், அவரே கை கழுவி விட்டார், என்கிட்ட வராதிங்கன்னு ஒரு நிமிஷத்துல. அப்ப எப்படி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வருவார்? ஷாகுல் அமீது ஆண்டவர் வருவார், அஜ்மீர் ஆண்டவர் வருவார், ஏனைய மத்த ஒவ்வொரு ஊர்களில் உள்ள அந்த ஊர ஊழியாக்கள் எப்படி வருவாங்க? வர வாய்ப்பு இல்லையே. இப்ப கேள்வி என்ன வரும்? ரசூல்லா எப்படி வந்தாங்கன்னு வரும். அப்படிதானே? அடுத்த கேள்வி அதான் வரும். நபி அவர்களால் எப்படி முடியும்? அதுக்கு நபியை தெளிவுபடுத்துறாங்க. நான் எப்படி பரிந்துரை செய்ய முடியும் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு லூப் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லிக்குல்லி நபியின் தஅவத்துன், உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவா கொடுத்தான். ஒரு துவான இந்த வாசக துவா அப்படி இல்லை. நீங்க எதுனாலும் கேளுங்க, நான் தரேன். ஒரு வரம் அப்படி வச்சுக்கோங்க. எல்லா நபிகள் என்ன பண்ணிட்டான்? ஒரு வரம் கொடுத்துருக்கிறான். என்னனாலும் கேளுங்க, நான் அதை உங்களுக்கு தந்துருவேன். இது நபிமார்களுக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன், ஒரு சிறந்த ஒரு இடம். அது இப்போ பொதுவாக வந்தோன்னா ஒரு ஊர் தலைவர்களுக்குன்னு கிடைக்கிற மதிப்பு மாதிரி சமுதாயத்தினுடைய தலைவர்களாக பார்க்கப்பட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? துனியாவில் உள்ள ஒரு பரிசு. என்னன்னாலும் கேளுங்க, ஒரு முறை கேளுங்க, உங்க துவா நான் என்ன செய்ய மாட்டேன், மறுக்கலாம் மாட்டேன். நீங்க கேட்டா கொடுத்துருவேன். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லா நபி துவா செஞ்சுட்டாங்க. இன்னும் ஒரு நபி மௌத்தாகல, யாரு? ஈசா நபி. அவங்களும் செஞ்சுட்டாங்க. அதான் அந்த ஹதீஸின் அர்த்தம். எல்லாரும் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் பண்ணலங்கிறாங்க. ஈசா நபின்னு மௌத்தே ஆகல.
அவர் வாழ்ந்த காலத்தில் அவங்களும் அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த துவாவை பயன்படுத்தி விட்டார்கள். நான் அதை பயன்படுத்தலை. சரி பயன்படுத்தலாமே, நான் பயன்படுத்தவும் மாட்டேன். பயன்படுத்துறதா இல்லை. என் வறுமை நீங்க, அல்லது என் ஆயுள் காலம் நீள, அல்லது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்க கேட்டுக்கலாம்ல. நான் இது எதுக்கும் பயன்படுத்துறதா இல்லை. நான் மௌத்தாகி நாளை மறுமையில எல்லா மக்கள் அல்ல எழுப்பி கொண்டு வரும் பொழுது என் சமுதாயத்தில் அல்லாவுக்கு இணை வைக்காத மக்கள் தன் பாவத்தினால் நரகம் செல்லக்கூடிய நிலை வருமே. ஆனால் இந்த துவா காரணம். இப்ப யாரெல்லாம் நான் என்ன கேட்டாலும் தருவேன் நீ சொன்னில்ல, இப்ப நான் கேட்கிறேன் என் மக்கள் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு, நான் கேட்பேன். அப்ப எதனால் நபிக்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு? நபி என்பதனால வாய்ப்பா? அப்படின்னா இப்ராஹிம் நபி கொடுத்திருக்கணும். நபி என்பதனால வாய்ப்பா இருந்தா யாரு கிடைச்சிருக்கணும்? இப்ராஹிம் நபி கிடைச்சிருக்கணும். நல்லா இப்ராஹிம் நபி பத்தி சொல்லும் போது இந்த முகமது நபிக்கு முன் உதாரணம் இப்ராஹிம் நபிங்கிறோம். ரசூல்லா சொல்றாங்க, ஒரு நாளும் யூனுஸை விட நான் சிறந்தவன் என்று சொல்லாதீங்க. யூனுஸ் நபி தெரியுமா உங்களுக்கு? மீன் வயிற்றில் இருந்தவர். யூனுஸை விட நான் சிறந்தவன் சொல்லாதீங்கன்னாங்க. மூசாவை விட நான் சிறந்தவன் என்ன சொல்லாதீங்கன்னாங்க. அப்ப எல்லா நபியை விட ரசூல்லா எல்லா நபி தான் மேல, நான் தான் கீழே நபி நினைக்கிறாங்க. நபியினுடைய பெருந்தன்மை. அப்ப அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எல்லா நபி கொடுத்திருக்கணுமா இல்லையா? எந்த நபிக்கு கொடுக்கலாம், நபிக்கு மட்டும், நம்ம நபிக்கு மட்டும் எப்படி கிடைத்தது என்றால் அதுக்கு நபி காரணம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு வரம், நான் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவேன். நான் அதை இங்க பயன்படுத்தாம அதை சேமித்து வைத்திருக்கிறேன். மறுமையில என் சமுதாயத்தை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கணும், அதான் எனக்கு லட்சியம். நான் அதற்காக வேண்டி இந்த துவாவை மறுமையினால இதை காரணம் வச்சு கேட்பேன். அப்ப எதனால அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்கப்படும் அப்படின்னு எதனால சொல்றாங்கன்னா நபி கிட்ட அந்த ஒரு துவா இருக்கு, அல்லாஹ்வின் வாக்குறுதி. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க கேட்டா தருவேன்ட்டேன். நீங்க என்ன கேட்க போறீங்க? மக்களுக்கு, உங்கள் மக்களினுடைய நலனா, சரி கொடுத்துட்றேன், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? வேற யாரும் மறுமையில பரிந்து பேச முடியாது. மறுமை நாளில் உங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒரே வாய்ப்பு உங்க அமல், உங்கள் செயல். நான் நல்லது பண்ணியிருக்கிறேன் யாழ்லா, நான் அதை வேணா காட்டலாம். நான் வந்து பாவம் செய்யலை யாழ்லா, நிறைய தொழுதுருக்கேன் யாழ்லா, நிறைய ஹஜ் பண்ணியிருக்கேன் யாழ்லா அப்படின்னு அமலை காட்டி தப்பிக்கலாமே ஒழிய அடுத்த ஆளை காட்டிலாம் தப்பிக்க முடியாது. இந்த வந்திருக்கிற முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி, நான் அவரே விசாரிக்க தான் போறேன், நீ ஓரமண்ணில் முதல்ல அவரை விசாரணை முடிப்போம். யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விசாரணை முடித்து விட்டுத்தான் சொர்க்கம் நுழைய முடியுமே, நரகம் நுழைய முடியுமே ஒழிய இன்னாருடைய பரிந்துரை வைத்தெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது. யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை கிடைக்கும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நபியின் பரிந்துரை கிடைக்கும்ல. நபி வாப்பா கிடைச்சா என்ன? கிடைக்காது. நபி உம்மா கிடைக்குமா? கிடைக்காது. நபி பெரிய வாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. நபியுடைய பாட்டனார் அபு அப்துல் முத்தலிப் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவங்கள காஃபிர், இஸ்லாத்துக்குள்ளே வரல. நபி சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வந்து என் சமுதாயத்தில் இருந்து ஷிர்க் வைக்காம மௌத்தானவங்க, அதுக்கும் ரசூலா இதை சொல்றாங்க, ரூல் சொல்றாங்க. இன்னென்ன அங்கீகாரம் ஒன்று இருக்கணும், அவன் இஸ்லாத்துல இருக்கணும், இஸ்லாத்துல மௌத்தா இருக்கணும், ஷிர்க் இருக்கக்கூடாது. அது இல்லாம ஒருத்தன் வந்து மௌத்தா இருந்தானே ஆனால், பாவங்களோடு மௌத்தா இருப்பானே ஆனால் அவனுக்கு என்னுடைய பரிந்துரை பயன் தரலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே மறுமை நாள் பரிந்துரைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. பரிந்துரைகளை ஞாபகம் வச்சுட்டு வராதிங்க. மறுமை நாள் பரிந்துரை கிடைக்கும், யாராவது வந்து நம்ம கையை கொடுப்பாங்க, ஒரு நாள் கை கொடுக்க மாட்டாங்க. அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும்தான் வெல்லும். அங்க அல்லாஹ்வா நாடி அவன் கருணை மொழிவானே, அது மட்டும்தான் கூடுமே ஒளி. அதான் நபி சொல்றாங்க, ஏன் அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க. தன் அமலை ரசூலா குறிப்பிட்டு என்ன அமல் கொண்டு சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர எனக்கு சொர்க்க பிரவேசம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நபியினுடைய அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு ஷிர்க் வைக்காத ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டம், அது அந்த கூட்டத்தை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புகிறான். இந்த கூட்டம் நபிகளாரோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அது மறுமையினுடைய இறுதியில் நடக்கும். மறுமை நாள்ங்கிறது ஒரு லாங் பீரியட். இது ஆரம்பத்தில் நடந்தாலும் இறுதியில தான் அந்த சொர்க்க பிரவேசம் என்பது நடக்கும். இதுக்கிடையில உள்ள நடக்க வேண்டிய நிகழ்வு இருக்கு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப ஆதம் நபியை கூப்பிடுறான். யா ஆதம் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். ஆதம் நபி வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, லப்பைக்க வ சஅதைக்க வல் கைரு குல்லுஹு யதைக்க. யா அல்லாஹ், ஆஜராகி விட்டேன், எல்லா நன்மையும் உன் கைவசம் இருக்கு, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன், கட்டுப்படுறேன்னு சொல்லி ஆதம் நபி வந்து நிற்கிறாங்க. வாப்பாவை கூப்பிடுறான், காரணம் இல்லாம இல்லை, அது ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் ஆதம் நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், ஆதமே, சொர்க்கவாசி நரகவாசிகளை நீங்க பங்கு போடுங்கிறான். நீங்க தானே வாப்பா, உங்க பிள்ளைல நீங்களே பிரிச்சிருங்க, யார் சொர்க்கம் போகணும் யார் நரகம் போகணும் பங்கு பிரிச்சிருங்க. இப்ப ஆதம் நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் என்ன விகிதாச்சாரத்தில் பிரிக்கணும்? ஒரு 50 பேர் சொர்க்கம் 50 பேர் நரகம் அப்படி பிரிக்கணுமா? 70 பேர் சொர்க்கம் 30 பேர் நரகம் அப்படி பிரிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாங்க முடியும்.
அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், சொர்க்கவாசிகளை நரகவாசிகளை நான் பிரிக்க வேண்டும் என்றால் எந்த விகிதாச்சார அடிப்படையில் நான் பிரிக்க வேண்டும்? 50 பேர் 50 பேர், 70 பேர் 30 பேர் அப்படின்னு ஏதாவது விகிதாச்சாரம் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒவ்வொரு 1000 பேருக்கு ஒருத்தரை எடுங்க, அவர் சொர்க்கவாசி. பாக்கி 999 பேர் நரகவாசி. 1000ல் ஒருத்தர் எங்க போகணும்? சொர்க்கம் போகணும். இப்படி நீங்களே உங்க சந்ததியில் என்ன செய்யுங்க? பிரித்து எடுத்து விடுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும் போது சொல்றாங்க, இந்த நேரத்தில் மனித குலத்துக்கு வர்ற ஒரு பதற்றம் இருக்குது. ஆதம் பிரிக்க போறாங்க, யாரை விட்டு, அதாவது பிரிக்க சொல்றது யார? வாப்பாவி. எவ்வளவு பெரிய மனவேதையா இருக்கும் தெரியுமா? அது ஒரு ஆளத்தை எடுக்கணும். எந்த பிள்ளை எடுத்தாலும் அது வந்து என்னது, மற்றவர்களுக்கு அந்த மற்ற பிள்ளைகள் வந்து என்ன எவ்வளவு பெரிய பரிதவிப்போடு அவங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நேரம் தான் சிறார்களுடைய தலைகள் கூட மின்னக்கூடிய அளவிற்கு பயம் உள்ள நேரம். நாங்க ரசூலுல்லாஹ் சிறார்கள், இதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, வெளிநாட்டில் ஒரு புள்ள வந்து வெள்ள முடியோட பிறந்துருச்சு, நபி சொன்னது இதுதான் அப்படிம்பாங்க. இந்த துன்யாவில் உள்ளதே கிடையாது, அது ஆகிரத்தில் உள்ளது. வெள்ளக்காரன் பெத்தெடுக்கிற பிள்ளை எல்லாமே வெள்ள முடியோட தான் பிறக்கும், சரிங்களா? அது துன்யாவை பற்றி பேசல. மறுமை நாள்ல அல்லாஹ் கொடுக்கிற அந்த பயத்தின் காரணமாக சிறுவர்களுடைய தலை கூட நரைமுடியால மின்னக்கூடிய அளவுக்கு பயம் அவருடைய உள்ளத்துல இருக்கும் அப்படிங்கறத நபி அவர்கள் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு பெரிய பேர் அதிர்ச்சி. 1000 பேர்ல ஒரு ஆள்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பேச்சுக்கு 1 லட்சம் சஹாபி இருந்தாங்கன்னு வைங்க. நபி மௌத்தாகும் போது இஸ்லாம்லாம் பரவி மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு கேட்டு ஒரு 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட 1 லட்சத்துக்கு எத்தனை பேர் தான் போகணும்? 100 பேர் தானே போக முடியும். பாக்கி உள்ளவங்களும் எங்க போகணும்? அப்படிங்கிற அர்த்தம் தானே, நரகம்ங்கிற அர்த்தம் தானே. சஹாபாக்கள் கடுமையான பயம். அப்ப எங்கள்ல யார் தான் சொர்க்கம் போக முடியும் அப்படின்னு நபி இடத்துல கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில நற்செய்தி மிக்க சில வார்த்தைகள் அந்த நேரத்தில் சொன்னாங்க. இதனுடைய தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனிலிருந்து கேள்வி பதில். சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம் ஆரம்பம் 30 வசனங்கள். சூரா அன்ஆம் 6வது அத்தியாயம் ஆரம்பம் 30 வசனங்கள். அஸ்ஸலாமு